ஹாய் ஆல், வெல்கம் டு சபீஸ் ஹாப்பி நெஸ்ட். நான் சாலிட்ஸ் வந்துட்டு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதை என் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் என்னென்ன கொடுத்தேன், ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். நான் அதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் கஞ்சி வந்துட்டு கொடுக்கலாம். ஆனால் என் பேபிக்கு வந்துட்டு ரைஸ் கஞ்சி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல. எல்லோரும் ராகி தான் கொடுத்தாங்க. அதனால் நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் கஞ்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு மறுபடியும் தான் கொடுத்தேன். ஆனால் வந்து நீங்கள் ரைஸ் கஞ்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆப்பிள் பியூரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என் பேபிக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராகி கஞ்சி கொடுக்கலாம். ராகி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட்ஸில் கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு ஓவர் நைட் அப்படியே சோப் பண்ணி நல்லா முளப்பு கட்டி வந்ததுக்கப்புறம் அதை வந்து அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து அதை மட்டும் வந்து காய்ச்சி கொடுக்கலாம், கூழ் மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு அதே மாதிரி ஓவர் நைட் சோப் பண்ணி நல்லா முளப்பு வந்ததுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நான் வந்து 2 மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரட்டை வந்துட்டு பியூரி ஃபார்மில் கொடுத்தேன். பனானா பார்த்திங்கன்னா 2 மெத்தடாக கொடுப்பேன். பனானா வந்து மேஷ் பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து அப்போ வந்து பியூரி ஃபார்மில் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பனானா வந்துட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக எடுத்திங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் அப்படியே ஃபீட் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஆப்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டீம் பண்ணியும் கொடுத்தேன். அதே மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு கொடுத்தேன். அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே எடுத்து வச்சு அவங்களுக்கு வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு அந்த ஆப்பிள் வாட்டரே கொடுத்துருவேன். ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆப்பிளில் வந்து அதோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான். சிலது வந்து மாவாட்டம் இருக்கும், சிலது நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்பூன்லேயே எடுத்து ட்ராவல் டைமில் அப்படியே கூட கொடுப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களுக்கு வந்து பெட்டர். ஏன்னா அப்போ தான் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து மூங் தால் வந்துட்டு ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ வந்துட்டு மூங் தால் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். வீக்லி ஒன்ஸ் அப்படி வந்து நான் கொடுத்துருவேன். எப்படின்னா மூங் தாலை வந்துட்டு அதே மாதிரி ஸ்டீம் பண்ணி நல்லா பியூரி ஃபார்மில் கொடுக்கலாம். ஒரு 2 வந்து சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் பேபிக்கு ஃபஸ்ட்டு ஆப்பிள்ஸ் கொடுத்தேன்னு சொன்னேன். செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபுட்டே அவங்களுக்கு வந்துட்டு சொரக்காய் பீக்கிங்காக அப்படி தான் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்த்தப்பல நான் வந்து அவங்களுக்கு சொரக்காய் தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பீக்கிங்காக தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கேரட் பியூரி இதெல்லாமே வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணலாம். அது வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை வந்துட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி இல்லை பியூரி ஃபார்மில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் என் பேபிக்கு 6 மந்த்ஸில் வந்துட்டு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக பேபிக்கு நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேபி வந்துட்டு சாலிட்ஸ்க்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேபிக்கு வந்துட்டு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃபுட்டை வந்து 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்டு அதில் எந்த அலர்ஜியும் இல்லை, எந்த ஒரு அவங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபுட் வந்து ட்ரை 6 மந்த்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பைன்டு ஃபுட்ஸாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் அதுக்கப்புறம் நேந்திரம் பனானா பவுடர் இருக்குல்ல, நான் அதை கூட வந்துட்டு அரைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதுவும் அந்த பவுட்ரு மிக்ஸும் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயிட் கெயினுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஆன்லைனில் பார்ப்பீங்க, இல்லை டாக்டர்கிட்ட கேட்பீங்க, எல்லாமே பாருங்கள். ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்கள் பேபிக்கு வந்துட்டு கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அவங்க சாப்பிட்லினாலும் இட்ஸ் ஓகே, கூல். நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க ஏன் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பேபியும் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா மட்டும் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீடிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ உங்கள் பேபி எப்படி, நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் என்னென்ன ஃபுட் கொடுத்தீங்க, இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்தீங்களா அப்படிங்கிறத எனக்கும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. See you all in the next video. Bye.